அர்த்தாஷ்டம சனி இருக்காரு அப்படின்னும் போது நம்ம ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் அப்படின்றது தேவை. யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் கூடாது. அப்படி நான் கடன் குடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, திரும்பி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாய்க்கு ஒரு பெரிய ஜிப் அப்படின்றது போட்டுக்கணும். பொதுவா தனுசு பெரிய லெவல்ல பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? ரொம்ப கச்ச கச்சன்னு பேசுறது, ரொம்ப எல்லாரோடையும் ரொம்ப உறவாடுறது அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து பாருங்க ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட அறிவ மத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்களே தவிர, மத்தவங்க கிட்ட இருந்து பெரிய லெவல்ல எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த காலகட்டம் இவங்களுக்கு எதிரிகள் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சனி அதை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபேமிலிலயும் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்ம சரவுண்டிங்ஸ்ல இருக்கவங்க கூடயும் நம்மளுக்கு பெருசா ஒத்து வராது. ஸோ இதுலலாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணுமா. அதுக்கப்புறம் இது வந்து அர்த்தாஷ்டம சனி குடுக்கக்கூடிய பலன்கள். அதுக்கப்புறம் ராகு 3ஆம் பாவம். இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு. இந்த இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு நம்ம ஒரே ஒரு பிளஸ் எடுத்துக்கலாம். என்ன பிளஸ் அப்படின்னா, நம்ம தம்பி, தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, என்னோட தைரியமும், தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். நான் வந்து ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, என்துவா இருப்பேன். பொதுவாவே குருனோட ஆதிக்கம் பெற்ற பெர்சனாலிட்டீஸ்க்கு நாலேட்ஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்ப அவங்க எந்த விஷயம் செய்றாங்க அப்படின்னாலும் தீர்க்கமா அத வந்து ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு செய்வாங்க. அப்ப கான்ஃபிடென்ட் லெவலும் ஜாஸ்தி இருக்கும். பியாண்ட் தட் குருனோட பார்வையும் இருக்கிறதுனால கொஞ்சம் டிராவல் பண்றது, இந்த எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லாம் பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றது, இது எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இது முற்பகுதி. கேது வந்து 9ஆம் பாவம். பாக்கியஸ்தானத்துல கேது அப்படின்போது, நெறைய தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போறது, வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள். அதுவும் இல்லாம அப்பானோட சப்போர்ட்னால நம்ம ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்றோம். இப்படின்ற மாரி பாக்கியம் சொல்லலாமா. அதுக்கடுத்து வந்து பாருங்க குருவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு வந்து கலஸ்திர குருவா இருக்காரு. கலத்திர குருவா இருக்காரு அப்படின்போது, குரு என்ன பண்ணுவாரு, குருக்கு எப்பயுமே ஒரு கேரக்டர் உண்டு. இவங்களோட ராசி அதிபர்.